அனைவருக்கும் வணக்கம். பணம் அப்படின்றது சாட்சாத் மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னாலும் அது பல இடங்களில் போய் பல பேருடைய கைகளில் புழங்கி அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து சேருது. இப்படி சேர்ற பணம் வீட்டில் எங்கெல்லாம் வைக்கலாம், எப்படி வைக்கணும், எங்கே கட்டாயமாக வைக்கவே கூடாது, அப்படி வச்சா என்ன நடக்கும், பணம் மேலும் மேலும் பெருக என்ன செய்யணும், பணத்தை ஈர்க்கிற தந்திரம் தான் என்ன. பணம் அப்படின்றது நிரந்தரமான ஒன்று கிடையாது. இன்னைக்கு உங்களுடைய கையில் இருக்கிற பணம் நாளைக்கு வேறு ஒருத்தவங்களுடைய கையில் இருக்கும். இப்படி நிலையில்லாத பணத்தை நம்ம கிட்ட நிலை பெற செய்கிறது எப்படி அப்படின்றத தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பணம் நம்மளுடைய கைகளில் முதல்ல தேக்கி வச்சிருக்கவே கூடாது. பணத்தை தேக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பணம் மேலே மேலே எப்படி பெருகும்? வருகிற பணத்தை செலவு செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் அது மேலும் மேலும் பெருகும். இது பணத்தினுடைய சூட்சம விதி. இதை தெரிஞ்சவங்க பணத்தை ஒருபோதும் தேக்கி வைக்கிறதே கிடையாது. பல பேரோட கைகளில் பட்ட பணம் தோஷம் ஆகுது. அதனால தான் பணத்தை மட்டும் ஒருபோதும் பூஜை அறையில் வச்சிடவே கூடாது. பணம் மகாலட்சுமியோட அம்சமாகவே இருந்தாலும் மொத்தமாக பணத்தை பூஜை அறையில் வச்சா பண தடைகள் உண்டாகும் அப்படின்றது ஐதீகம். பூஜைக்காக ரூபாய் நோட்டுகளை பூஜை அறையில் வச்சாலும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அதை உடனடியாக அப்புறப்படுத்தினோம். சில்லறை காசுகள் பூஜை அறையில் இருக்கலாம், ஆனால் நோட்டு காசுகள் பூஜை அறையில் வைக்கிறது முறையல்ல அப்படின்றது பண ஈர்ப்பு விதி. இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்றது பழமொழி. வைரத்தை வைரத்தால் வெட்ட முடியும் அப்படின்றது போல பணத்தை பயன்படுத்தி தான் பணத்தையும் ஈர்க்கும் யுக்தியை கையாள முடியும். வீட்டை விட்டு வெளியே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பாக்கெட்டில் 10 பைசா கூட இல்லாமல் எப்போவுமே போயிடாதீங்க. உங்கள் பாக்கெட்டில் பணம் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த பணம் வேறொரு பணத்தை கொண்டு வந்து உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும். நீங்கள் காலியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 ரூபாய் கூட உங்களுக்கு கிடைக்காது. பணத்தை வடக்கு முகமாக பார்த்து வைக்கணும் அப்படின்றது வாஸ்து முறை. பணத்தை பீரோவில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா பீரோவுடைய கதவு வடக்கு பார்த்து இருக்கணும். அப்படி பணம் வைக்கும்போது நறுமணத்தோடு வச்சுக்கொள்வது கட்டாயமான ஒரு விஷயம். சில்லறை காசுங்களை ஒருபோதுமே வீட்டில் அதிகமாக வச்சுக்காதீங்க. சில்லறையை தான் இருக்கும். உங்களுக்கு சில்லறை வேணுமா, நோட்டு காசு வேணுமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு செய்யணும். வீட்டில் இருக்கிற சில்லறை காசுகளை அங்கங்கே நிறைய போட்டு வைக்காம முதல்ல அதை காலி செஞ்சிருங்க. நோட்டுகளாக எப்போவுமே வீட்லையும் பர்ஸ்லையும் நீங்கள் வச்சுக்கணும். வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது பாக்கெட்டில் சில ரூபாய் நோட்டுகளை வச்சுக்கிட்டு வெளியே போயிட்டு பாருங்கள், வருமானம் கட்டாயமாக பெருகும். பணத்தை செலவு செஞ்சுட்டு கணக்கு பார்க்குறது கஞ்சத்தனம் கிடையாது. பணத்தை செலவு செய்யவே கணக்கு பார்க்குறது தான் கஞ்சத்தனம். சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் இருக்கிற வேறுபாடு இதுதான். நீங்கள் சிக்கனமாக இருக்கிறீங்களா கஞ்சமாக இருக்கிறீங்களா அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். கஞ்சன் கிட்ட ஒரு பொழுதும் பணம் சேரவே சேராது. உங்ககிட்ட எவ்வளவு பணம் வந்தாலும் அதை நல்ல வழியிலும் உங்களுடைய ஆசைகளுக்கும் செலவு செஞ்சுக்கிட்டே இருங்க. சென்ற இளமை திரும்ப வரவே வராது. பின்னாடி வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய உடம்புல பலமே இருக்காது. இன்னைக்கே வாழ பழகிக்கோங்க. இன்னைக்கு மட்டுமே நிலையானது அப்படின்றத நினைவுலையும் வச்சுக்கோங்க. 1000 ரூபாய் கிடைச்சாலும் கோடி ரூபாய் கிடைச்சாலும் அதனை செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் நீங்கள் கேட்குற பணம் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட வந்து சேரும். தேக்கி வச்சா வாழ்க்கையும் தேங்கிடும். இது 100% எல்லாருக்கும் நடக்கும். நீங்களும் ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.